இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா, பிதாகரஸ் தியரத்தோட முதல் அப்ளிகேஷன் பார்க்குறோம்ப்பா. அது எதில் இருக்குது? பில்டிங்கில் இருக்குப்பா. அந்த பில்டிங் அந்த இதை வந்து சம்மரைஸ் பண்ணி இப்படி பண்ணுறேன். பில்டிங்கில் ஒரு பில்டிங் இந்த மாதிரி ரூஃப் மேலே போடுறாங்க, சப்போர்ட் ரூஃப் அப்படின்வாங்க. ரூஃப்னால் மேலே இருக்கிற அந்த கூரை. அப்போ அந்த இது கண்டுபிடிக்கணும், அதோட லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 சைடு ஹைட்டு, கீழே இருக்கிறது வந்து இன்னொரு சைடு, அது வந்து டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸும் ஹைட்டும் தெரிஞ்சால் இந்த ரூஃபோடதை எப்படி பண்ணலாம், நம்ம அந்த மேலே கொடுத்துருக்கிற பிதாகரஸ் தியரத்து வழியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஏரியா ஆஃப் ரூஃபும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று, அப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பிதாகரஸ் தியரம் ஹெல்ப்ஸ் டு ஆர்கிடெக்ட் அண்டு இன்ஜினியர்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ இது எதுக்கு போடுறாங்க? ஆர்கிடெக்ட்னா அந்த கட்டடம் கட்டுபவர் அப்படிங்கிறவர். அப்போ ஃபவுண்டேஷன் கீழே வந்து ஃபவுண்டேஷனோ ரூஃபோ ஸ்டேர் கேசஸ்னால் என்ன அர்த்தம்? கீழேருந்து மேலே போகுது அந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை தான் சொல்கிறாங்க அப்வர்டு டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி அது உபயோகமாகிறது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஒன்று. அடுத்து மேலேப்பா ரெண்டாவது நேவிகேஷன் அப்படிங்கிறதுப்பா. நேவிகேஷன் என்ன சொல்லுது? நேவிகேஷன்னா மேப்பு அல்லது வழிகாட்டி அப்படிங்கிறது. இதில் அதோட டெக்னிக்கல் டேர்ம், தம்பி டெக்னிக்கல் டேர்ம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைப்பா. ஜென்ரலான வேர்டிங்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு தெரிஞ்ச வேர்டு வந்து சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுக்கோட ஒரிஜினல் நேம் வந்து கார்ட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை மேப் மேக்கர், அதாவது நம்மலாம் இந்த ரோடு போடுறப்பெல்லாம் பார்ப்பாங்களா, நிலத்தெல்லாம் அளக்கிறதுக்கு சர்வேயர் வந்து அந்த டெலஸ்கோப்பில் பார்ப்பார். ஸோ அந்த தான் என்ன சொல்கிறாங்க, கார்ட்டோகிராஃபர்ன்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உயரம் அப்படின்றாங்க. டெரைன், அப்போ மிலிட்ரி கேமில் டெரைன் ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஒரு மவுண்டெயின் இருக்குது அப்படின்னாப்பா, அந்த மவுண்டெயினோட ஹைட் எவ்வளவு, இல்லை அந்த மவுண்டெயின் வந்து நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அது எவ்வளோ இருக்குது அப்படின்னாப்பா, இந்த டிஸ்டன்ஸும் ஹைட்டும் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு மேப்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த இதை வந்து என்ன பண்ணுறேன், கீழே கண்டினியூ பண்ணுறேன். கீழே இந்த இதில் நேவிகேஷன் சிஸ்டம்னு அதை தனியாக கண்டினியூ பண்ணுறேன். அதை அடுத்த இதில் பார்த்துக்குறோம்ப்பா. அதுக்கு நடுவில் இந்த வீடியோ கேம்ஸ் பார்க்குறோம். இந்த வீடியோ கேம்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாப்பா, மூமெண்ட் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸு, பிளேயர் எனிமி தேர் ஸ்பீடு. அப்போ பிளேயர் ஒரு சைடு இருப்பார், ஆப்போசிட்டில் எனிமி இருப்பாங்க. இவர் எந்த வேகத்தில் போகிறாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அங்கிட்டிருந்து மேலேருந்து கீழே வருவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதனால் வீடியோ கேம்ஸுக்குரிய அந்த படமும் நம்ம கொடுத்துருக்குற அந்த டேட்டா இதில்ப்பா, அந்த ஃபைல் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்கப்பா. ஸோ அப்போ பிதாகரஸ் தியரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? வீடியோ கேம்ஸுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் அதை தாண்டி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்